என் சீயோனும், நானும் என் சீயோனும். சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. அனாதையாய் அலைந்து திரிந்த எனக்கு அடைக்கல பட்டணமாக கிடைத்த என் சீயோனே. அனாதையாய் அலைந்து திரிந்த எனக்கு அடைக்கல பட்டணமாக கிடைத்த என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. உறவுகள் என்னை உதறி தள்ளிய போது எனக்கு உறவாக கிடைத்த என் சீயோனே. என் உறவுகள் என்னை உதறி தள்ளிய போது உறவாக கிடைத்த என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. பாவ சேற்றில் வாழ்ந்த எனக்கு பரிசுத்தமாய் மாற்றின என் சீயோனே. பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றின என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. அவமானம் நிந்தைகள் என்னை சூழ்ந்த போது என்னை அரவணைத்த என் சீயோனே. அவமானம் நிந்தைகள் என்னை சூழ்ந்த போது அரவணைத்த என் சீயோனே. இருளான என் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்த என் சீயோனே. இருளான என் வாழ்க்கையை வெளிச்சம் தந்த என் வெளிச்சமாக மாற்றின என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. சீர்கெட்ட என் வாழ்க்கையை சீர்படுத்தின என் சீயோனே. சீர்கெட்ட என் வாழ்க்கையை சீர்படுத்தின என் சீயோனே. சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. அழகு குடும்பம் தந்த என் சீயோன், அன்பான தாய் தந்தை சீயோன், பாசம் மிக்க சகோதரர்களை தந்த என் சீயோன். அழகு குடும்பம் தந்த என் சீயோன், அன்பான தாய் தகப்பனை தந்த என் சீயோன், பாசமிக்க சகோதரர்களை தந்த என் சீயோன். சீயோனே என் சீயோனே, என்னை உருவாக்கின என் சீயோனே. இம்மட்டுமா என்னை கைவிடாமல் நடத்தி வந்த என் சீயோனின் நாயகனின் கண்ணீரின் துளிகளால் இந்த கவிதையை உன் பாதத்தில் படைக்கிறேன். இம்மட்டுமா என்னை கைவிடாமல் நடத்தி வந்த என் சீயோனின் நாயகனின் கண்ணீர் துளிகளால் இந்த கவிதையை உன் பாதத்தில் படைக்கிறேன். இந்த பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்றவர் இங்க இருக்கிறார், தம்பி ராஜா. அவர் எழுப்பி நிற்பாரு, இல்லை கடனை தட்டுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டை கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணது தம்பி ராஜா. அல்லேலூயா. ஆகவே ரேவதி சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ உற்சாகப்படுத்துங்க. நீ அதிகமாக ஊழியத்தில் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையான பாடலை பாடி தேவனை மையப்படுத்த முடியாது. நீ உற்சாகப்படுத்தும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அவர் சொன்னது போல டேப் ஒலி நாடாவாக இருந்துச்சு, அப்புறம் சிடியாக வந்துச்சு, அப்புறம் டிவிடியாக மாறிச்சு, இப்போ பார்த்தா பென் டிரைவராக வந்துச்சு, நீ அடுத்து ஆன் டிரைவராக வந்த வரலாம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இதை ஜெபித்து நாங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிரதிஷ்டை பண்ண முடிச்சோன்னா மகள் சைனி அந்த பாடலை பாடுவாங்க மத்தியில். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கெல்லாம் இல்லைங்களா? இந்த நாளில் தகப்பன் எப்படியோ பிள்ளையும் அப்படியே இருக்குது. அல்லேலூயா. அவங்க அப்பா எப்படி ஞானமாய் பாடுறாரோ அதே போல் கர்த்தர் தாமே பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து ராகத்தை கொடுத்து பாட வச்ச தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது ஆரம்பம். ஆனால் இன்னும் அதிகமாக பிள்ளை ராகத்தோடு சொந்த பாட்டு கூட எழுதும்படியாக கூட ஆண்டவர் கிருபை தருவார். இது போல் ஞானமுள்ள பிள்ளைகளை நம்ம சபையில் எழுப்புறாரு. இன்னும் அநேகர் பாடல் எழுதும்படியாக எழும்புன நம்ம கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவாங்க. சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் ஜெபம் பண்ணார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை தம்பி ராஜாவுக்கும் மகள் ரேவதி கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு இந்த பாடல் மூலமாய் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக இப்படிப்பட்ட ரெக்கார்டிங் பண்ணி இந்த பென் டிரைவில் கர்த்தாவே ஸ்டோர் பண்ணும்படி கர்த்தர் கிருபையான தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை பிதா குமார் பரிசுத்தத்தில் இன்றைக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். தேவனை கர்த்தர் இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கொழுந்து விட்டு எரியும்படியாக ஆண்டவரே சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகளாலும் அவரை மகிமைப்படுத்துகின்ற வார்த்தையின் பிரகாரமாய் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தையின் பிரகாரமாய் சங்கீத
சங்கீதம் 100 சங்கீத பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் கர்த்தாவே இந்த துதி பாடல் மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படும் பிள்ளைகளாய் ஒரு கூட்டமாய் ஆராதனை பலிக்குரிய பிள்ளைகளாய் தெரிந்து உதவிக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை துதிக்கிற ஒரு குடும்பமாய் தெரிந்து உதவிக்காய் அன்றுளத்தோடு துதிக்கிற ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தையும் அன்றைய இதில் வைத்து அநேக பிரயோஜனமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, இதை கேட்கிற உள்ளங்கள் சமாதானம் அடைய, விட்டுவிக்கப்படைய, ஆஸ்வதிக்கப்பட காத்து உதவி செய்யுங்க. இனிமே இதை போன்ற அநேக பாடல்களை பாட உம் நாமத்தை உயர்த்த தம்பிக்கும் அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. இந்த பாடலில் ஏதாயிலும் வார்த்தைகள் ஏதாயிலும் மிஸ்டேக் இருந்தால் தயவு மன்னித்து கொள்ளுங்கள். எதாக இருந்தாக்கா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்குவோம். Praise Lord to all. இன்னைக்கு எங்கள் சண்டே கிளாஸ் சார்பாக நல்ல ஒரு அருமையான ட்ராமாவை பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து மகிழுங்க. இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா 2 சபையை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஃபயர் ஆஃப் காட், இன்னொன்று வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சு. ஸோ இந்த பாஸ்டர்ஸுங்க எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, எப்படி நியாய தீர்ப்புக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். காட்சி 1 இடம் ஃபயர் ஆஃப் காட் சர்ச், பாஸ்டர் நம்பிக்கை ராஜ் அவர்கள், அவங்களும் அவங்க சபை மக்களும் பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் காண்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வந்து என்னன்னா வருகிற நாள் என்ன நாள் தெரியுமா? அடுத்த வாரம் என்ன ஆகுது? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்த வாரம் சரி, அடுத்த வாரத்துக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். ஆனா எத்தனையோ ஜனங்கள் வீதியிலையும் ஆர்ஃபனேஜ்லையும் எத்தனையோ ஜனங்கள் துணிகள் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நம்ம சபை மூலமா போய் உதவி செய்யணும்னு என்று கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமா நம்ம கர்த்தர் ஏவன மூலமா இப்போ நம்ம எல்லாரும் மணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருகிற வாரத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் நம்ம உதவி செய்ய போறோம். எல்லாரும் ராமே சொல்லுங்க. நாமே கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாராக. ஆமென். காட்சி 2 இடம் வேர்ட் ஆஃப் காட் சர்ச், சர்ச்சும் சபை மக்களும், பாஸ்டர் இருதயராஜ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் என்று சொல்லி எப்படி பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. 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 என்னப்பா ஃபயர் ஆஃப் காட் சர்ச்சில வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சில இருந்து தான் வந்தான். என்னப்பா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் கிறிஸ்மஸ், அதுக்கு அடுத்த வாரம் நியூ இயர். செம்மையா கிராண்டா புதுசா புதுவிதமா எல்லாம் நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். அதான் தெரிஞ்சு. சரி, ஓகே. அதனால நம்ம சபைக்கு யார் பண்ணுவா? நம்ம தானே பண்ணணும். சோ நம்ம சபைக்கு உங்ககிட்ட இருக்கிற காணிக்கைகள் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் சபைக்கு வந்து கொடுங்க, அதாவது என்கிட்ட கொடுங்க. ஓகேவா?
ஸோ சில பைத்தியக்காரங்கெல்லாம் எதிர்ட்டு சில பைத்தியக்காரங்கெல்லாம் அப்படியே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கெல்லாம் தான் அப்படியே பூவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது, அப்படியே ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது, அந்த புத்திலேயே இருக்கிறாங்க. அப்படியே அப்படியே ஹெல்ப் பண்ணா ஸ்வைன்னு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பரலோகத்துக்கெல்லாம் அப்படியே ஸ்வையெல்லாம் போக முடியாது. வசனம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். அதனால இந்த வருஷம் நம்ம சபையில வசன போட்டி வச்சிருக்கேன். அதாவது வசன திருவிழா. யார் அதிகமா வசனம் சொல்றாங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்குது. அதனால எல்லாரும் கரெக்டா வசனம் சொல்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடணும். நம்ம சூப்பரா பண்ணணும். ஃபயர் ஆஃப் காட் சர்ச்சோட வேர்ட் ஆஃப் காட் சர்ச் தான் எல்லாரும் பேசணும். சரிங்களா? ஓகே சரி ஓகே. அதனால எல்லாரும் மறக்காம வந்துடணும். யாராவது மிஸ் ஆனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பாய். காட்சி 3, இடம் மிஸ் ஸ்டெல்லா அப்புறம் ஜோனா. இவங்க 2 பேரும் என்ன உரையாடல்னு பார்த்து கொள்ளலாம். இவங்க வந்து they belongs to Fire of God Church. என்ன ஜோனா நீ ஸ்கூலுக்கு வரலையா? இல்ல மிஸ், எங்க வீட்ல நிறைய பிரச்சனை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம நான் வேலை செய்யணும். அச்சோ அப்படியா? சரி. ஐயோ இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. நான் ஸ்கூலுக்கு போலன்றானே. என்ன செய்யலாம்? சரி, நம்மள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மள்கிட்ட 3000 ரூபாய் தானே இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸு வாங்க வச்சுருக்கிறோமே. சரி, நம்மள்கிட்ட நம்ம வச்சுருக்கிற காசு சொன்னது எடைக்கு உதவின்னு சொன்னதுனால நம்ம வந்து காசு நம்மள்கிட்ட கொடுப்போம். கட்ட நம்ம தேவைன்னு. காட்சி 4, இடம் ஸ்டெல்லா மிஸ் வீடு. ஸ்டெல்லா மிஸ்ஸும் ஸ்டெபி சிஸ்டரும் என்ன பேசிக்கிறான்னு பார்க்கலாம். Stella Miss. அக்கா, கிறிஸ்மஸ் வேற வந்தாச்சு. உங்க பாஸ்டர் என்ன சொன்னாரு? அதான் தெரியுமே, எல்லா வருஷமே இதேதான் பண்றீங்க. ஏழைக்கு பண்றேன், ஏழைக்கு பண்றேன்னு ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருக்காரா உங்க பாஸ்டர்? ஒரு வசனம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. எங்க பாஸ்டர் பாத்தீங்களா, வசன திருவிழா வச்சிருக்காரு. அதோட எல்லா கிஃப்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாராம்.
ஏதோ சொல்றேன். நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா என்கிட்ட 9,000 ரூபாய் தான் இருக்கு. என்னையும் ஒரு ஏழையா நினைச்சு ஒரு 1000 ரூபாய் கூட அப்படி இல்லை செய்தி. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும். சரிக்கா, எப்படியோ நீ எனக்கு காசு தர மாட்டேன். சரி நான் போறேன் போ. காட்சி 6. மறுபடியும் ஒரு சபை கூடுதல். ஓகே, ஸ்டெல்லா மிஸ் வந்து ஜோனாவோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்றுதான் நம்ம ரொம்ப கண்ணீரோட அவனோட சமூகத்துல அழுது சோமனும் நானும் என் பையனும் ரொம்ப கண்ணீரோட சோமனும். நேற்று ப்ரேயர் பண்ணும்போது கூட இப்படியே தான் இருந்தா. ஆனா இப்ப நீங்க கொடுக்கும்போது சிரிக்கிறோம். சிரிக்கிறான். நிஜமாவே நல்ல கடவுளை சொல்றோம். அடுத்ததாக மறுபடியும் 2 சபையும் கூடுது. அங்க என்ன காரியங்களை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி எல்லாம் வந்து கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கைராஜ் சார், பாஸ்டரோட சர்ச். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து உட்காருங்க பாய். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாரம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்ம நிறைய பீப்புளை போய் சந்திச்சு எல்லா ஆர்ஃபனேஜுக்கும் 200 பீப்புளே நம்ம இன்னைக்கு இந்த வாரத்துல போய் சந்திச்சிருக்கோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென் ஆமென். இந்த நன்மைகளை இயேசு உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக அருள்வாராக. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த சபை வேர்ட் ஆஃப் காட் சபை, பாஸ்டர் இருதயராஜ். அவங்க எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி ஷேர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வருஷம் கூட வழக்கம் போல சூப்பரா கிராண்டா கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் வசனத்தில் ஜெயிச்சது நம்ம ஸ்டெஃபி. ஓகே, உங்களுக்கு ஒரு gift கிடைக்க போகுது. மைக்ரோஃபோன். இந்த
இப்ப 2 சபையும் பரலோகத்துக்கு போய் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. எப்படி அவங்க நியாயம் தீர்க்கப்படுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்னப்பா ஸ்டெஃபி, நீயும் வந்துட்டியா? ஆமா பாஸ்டர், நம்ம சர்ச் மக்கள் எல்லாம் பின்னாடியே வராங்க பாருங்க. அப்படிங்களா? ஓகே, நல்லா தெரியுது. என்ன பம்புச்சப்பா நம்பிக்கை ராஜ் பாஸ்டர், என்ன வெறும் பூவருக்கு யானைங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படியே ஸ்வைக்கின்னு பரலதுக்கு போயிடலாம் நினைச்சிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் வசனம் தான் நம்மள ஜெயிக்க வைக்க. வசனம் தான் எல்லாம். வசனம் 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 தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் யானைங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு. வெறும் ஏஞ்சல்ஸ் இதா ஏசு கிறிஸ்து அப்புறம் நான் தான். ஓகேவா? ஐயா உங்களுக்கு பெரிய கும்பிடுங்க. புரியாது. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி மகளே. ஏஞ்சல், இந்த மகளோட இந்த ஸ்டெஃபி மகளோட பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குதா பாரு. எழுதியிருக்கிறதா? சூப்பர். நீ ஏழை எளிய மக்களுக்கு அநேக தரம் உதவி செஞ்சிருக்க. உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட எல்லாத்துக்கும் நீ கொடுத்திருக்கிற. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து நீ சபைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நீ செய்திருக்கிற. நீ செய்த இந்த நற்கிரை நிமித்தமாக பிதாவின் ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசித்து சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் இருப்பாயாக. பரலோகத்துக்கு போற சந்தோஷமே இல்லாம இருக்கு. நன்றி ஆண்டவரே. ஹாய் சப்பா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். வா மகளே ஸ்டெஃபி. என் பேர் ஜீவபுஸ்தகத்துல எழுதிருக்கா பாருங்க. ஏஞ்சல், இந்த ஸ்டெஃபியோட பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதா பாரு. இல்லையே ஆண்டவரே. நல்லா பார்க்க சொல்லுங்க இந்த ஏஞ்சல. என்ன பாக்குறாங்க? நல்லா பாருங்க, ஏஞ்சல் இருக்கும். நல்லா கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. ஐயாவே, இந்த மகளுடைய பெயர் இந்த ஜீவ புத்தகத்தில் எழுதவில்லை. ஏய் நல்லா பாருங்க. எஸ்பா நீங்களே வாங்கி பாருங்க எஸ்பா. அவங்க போய் சொன்னாலும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். உன் பேர் எழுதப்படவில்லை மகளே. நான் வசனாலே சொன்னேனே ஏசப்பா. நான் உங்களுக்கு எல்லாமே வர்ஷிப் எல்லாம் பண்ணுவேன் ஏசப்பா. நீ வசனம் சொன்ன, வர்ஷிப் பண்ண, ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தாயா? எத்தனையோ பேருக்கு உன் இடத்துல வந்து நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி சொன்னபோது அவங்களுக்கு உதாரணத்துவமாய் உன் கைகளை திறந்தாயா? ஆடம்பரமான வாழ்க்கை, பெருமையான ஒரு வாழ்க்கை, மேட்டிமையான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பரலோகத்தில் சேர்க்காது என்று சொல்லி உனக்கு தெரியாதா? ஸ்டெஃபி, நீ நல்ல பைபிள் வாசித்திருக்க, ஆனா கிரியை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவான் என்று சொல்லி உனக்கு தெரியாதா? வசனம் தெரிஞ்சிருக்குது, பட் ஆனா அதுக்கு கீழ்ப்படிய உனக்கு மனசு இல்ல. நான் உன்னை அறியேன். ஏசப்பா என்ன கைவிட்டுறாதீங்க. ஏசப்பா என்ன கைவிட்டுறாதீங்க. வா மகனே. ஏஞ்சல், இந்த நம்பிக்கைராஜ் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா பாரு. பரவாயில்ல ஏசப்பா, எழுதி இருக்கு ஏசப்பா. உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறாய். உன் சபையை நான் எதிர்பார்த்தபடி நன்றாய் நடத்தி இருக்கிறாய். உன் சபையை சத்தியத்துக்குள் வளர்த்தாய்.
சத்தியத்தை மாத்திரமல்ல நற்கிரியை செய்கிறதிலும் காணிக்கைகளையும் உதாரத்துவமாய் பிள்ளைகளை தாங்குவதிலும் நீ உன் சபையை நன்றாய் வளர்த்திருக்கிறாய். எவ்வளவுதான் கஷ்டம் வந்திருந்தாலும் அந்த அன்பை விடாம, அந்த விசுவாசத்தை விடாம, சோதனையிலும் நீ நிலைத்திருந்து உனக்கு ஒண்ணுமே இல்லை, உன் துக்கம் உன் சந்தோஷம் எல்லாவற்றையும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் நீ செய்திருக்கிறாய். ஏழை எளிய மக்களை அநேக தரம் விசாரித்திருக்கிறாய். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் பிதாவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிரு. நன்றி நன்றி. நான் பரலோகத்துக்கு போறேன். வாய் இருதயராஜ். ஏஞ்சல், இந்த இருதயராஜோட பேரு பரலோகத்தில் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா பாரு. இல்ல பிதாவே. சரியா பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. என் பேரு கொட்டல்னு பிளாக் கலர்ல என்ன சொல்றது, எந்த பாட்டு வச்சுக்கணும், கொட்டல்ல எழுதி இருக்கோம். சரியா பார்த்து சொல்லுங்க. என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயராஜ், நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன செஞ்சுக்கிறேன் சபா, பிசாஸ் கத்துறீங்கிறேன், வசனம் சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா இப்போ நரகத்துக்கு போன ஸ்டெப்பி கூட சப்பா நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் சப்பா. நல்லது தானே அது. அவங்க என்ன தப்பு பண்ண, நீ வசனம் சொல்லி கொடுத்த, ஆனா உன்னிடத்துல இருக்கிற மேட்டிமை, உன்னிடத்துல இருக்கிற பெருமை, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு ஊழியம் நீ எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டு தானே இருந்த. எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? என்ன செய்தாய்? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தாயா? நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தாயா? நீங்க அப்படி ஏதாவது பசிக்குது, ட்ரெஸ் வேணும், அப்பதான் இருந்தா என்கிட்ட நிறைய காசு இருக்கு, என்ன ஏசப்பா நீங்க வரமா போயிட்டீங்க. இந்த ஏழை எளியவர்களுக்கு எதை நீ செய்தாயோ அதை எனக்கே செய்தது என்று சொல்லி நீதான பிரசங்கித்திருக்கிற. உனக்கு தெரியாதா? சரி சான்ஸ் கொடுங்க. கடைசி நாளில் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு என் செவியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ எத்தனை பேருக்கு இரக்கம் காட்டி இருக்கிறாய் உன்னிடத்துல வந்தவர்களுக்கு? வசனம் நல்லா உனக்கு தெரியுமே. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்று சொல்லி, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லி உனக்கு தெரியாதா? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உன்னை அறியேன். நான் உன்னை அறியேன். ஏஞ்சல் தூக்கிட்டு போகணும். யார் என்று சொன்னால் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம், எரேமியா chapter 51 verse 46. எரேமியா 51ஆம் அதிகாரம் 46வது வார்த்தை. உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்திலே கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு தேசத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேற செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிற மேல் ஆளுகன் வருவான். அல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே
பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Genesis chapter 6 verse 11, Genesis 6 verse 13. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 வார்த்தையும் ஆதியாகமம் 6:13 எழுதப்பட்டிருக்கிறது. தேசம் கொடுமையினால் நிறைந்தது. என்ன கொடுமை? விபச்சாரம், வேசித்தனம், பாவத்தின் உக்கிரம் என்று அந்த தேசத்தில் இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பார்த்து கர்த்தர் மனவேதனை அடைந்தார். ஹல்லேலூயா. இனி என் ஆவி மனசோட போராடுவதில்லை. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அக்கிரமம் அதிகமாக தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆட்சியிலே உட்கார்ந்திருப்பவர்கள் கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள். இந்த கொடுமையோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உபாகமம் டியூட்ராமி சாப்டர் 3 verse 11, டியூட்ராமி சாப்டர் 7 சாப்டர் 1 verse 7, டியூட்ராமி சாப்டர் 1 verse 3 இந்த வார்த்தையில வாசித்து பார்ப்பேன் சொன்னால், பாசானின் ராஜாவாகிய ஓகையும் எமோரின் ராஜாவாகிய சீகோனையும் இந்த ஜனங்கள் அழித்தார்கள். ஹல்லேலூயா. சீகோன் ஒரு மலைநாட்டை சார்ந்த ஒரு ராட்சதன். ஓக் கிளையாத்து பகுதியில் உள்ள ஒரு தேசத்தை சேர்ந்த ஒரு பள்ளத்தாக்கை சேர்ந்த ஒரு ராட்சதனாகிய ராஜா. ஹல்லேலூயா. 2 ராட்சதர்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 2 ராட்சதர்களும் ஒடுக்கினார்கள். ஆனால் கர்த்தருடைய பலன் அவர்களுக்குள்ளே வந்தபடினாலே, தேவனுடைய அபிஷேகம் இந்த சேசர்களுக்குள்ளே, அவருடைய தேவனுடைய மனுஷர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அவர்கள் ஜெய கம்பீரமுள்ள ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் எமோரின் ராஜாவாகிய சீகோனையும் ஜெயித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த 2 ராட்சதர்களை ஜெயிக்கிற பலனை உனக்கும் எனக்கு தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் ஜட்ஜ்மென்ட் சாப்டர் 4 verse 3 வாசிக்கலாம் சீக்கிரமாக. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் இந்த 2020 கொடுமையாய் ஒடுக்கப்பட்டோம். அல்லேலூயா. 2020 பயங்கரமா எல்லா ஜனங்களும் ஒடுக்கப்பட்டோம். 2021 கர்த்தர் உனக்கு ரிலீஸ் தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசித்தோம், சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்கள் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னது போல, புதிய வருஷத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருப்பார். ஏழைக்கு பலனாக இருப்பார். எளியவனுக்கு திறனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே கொடுமையானவர்கள் தேசத்தில் ஆட்சியை செய்தாலும் அதற்கு நீ நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மேலாக ராஜாதி ராஜாவாகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த போன வருஷத்தில் பார்த்த இந்த கொரோனா, இந்த வருஷம் சொன்னாங்க செகண்ட் அலை வீசுகிறது, வேவ்ஸ். ஹல்லேலூயா. கொரோனாவுடைய 2வது அலை வீசுகிறது என்று சொன்னார்கள். 2வது அலை வீசினால் நமக்கு கவலை இல்லை. என வேதம் சொல்லுகிறது, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 4 verse 38 and 39. அங்கே படகிலே சீசர்களும் இயேசு போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சுழற்காற்று அடிக்கிறது, படகு தள்ளாடுகிறது. கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதல் உண்டாயிற்று. காற்றை பார்த்து இறையாதே என்றார், கடலை பார்த்து அமைதியாயிரு என்றார். ஹல்லேலூயா. கடல் யாரை குறிக்கிறது? ஐசாயா சாப்டர் 57 verse 20 கொந்தளிக்கும் ஜனமாகிய துன்மார்க்கனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு துன்மார்க்குடைய ஆட்சி தான் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், சிறுமியானுக்கு விரோதமாய். போன வருஷத்தில் நிறைய சபைகள் இடிக்கப்பட்டது, நிறைய ஊழியர்கள் அடிக்கப்பட்டாங்க. கிறிஸ்தவருக்கு விரோதமாக நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு மனுஷன் விதமாக சொன்னான், 2021 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்தியா விட்டு துரத்துவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவுக்கு விரோதமாக வந்த 7 ராஜாக்களை குளவிகளை கண்டு துரத்தினாராம். வேதம் சொல்ல கர்த்தருடைய தூதன் அவனை துரத்துவானாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 35 1 முதல் 10 வரைக்கும் வாசிக்கும் போது, சாம்ஸ் 35 verse 1 from 10 நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தாவே, வழக்காடிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பிடித்திருக்கிறீர். எழுந்து நெல்லும் என்னை துன்பப்படுத்தலோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவரை மடங்கிடையும் சொல்லும். ஆமென். கலங்குவார்களாக.
நினைக்கிறவர்கள் நாணமுடையவர்களாக காற்று மர முகத்திலே பறக்கும் பதரை போலவும் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவரை துரத்துவானாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவன் எழுப்பினாலும் கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்குவான். ஹல்லேலூயா. அவன் துரத்துவான். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் நின்று ஜெபிக்கிறான். அவனுக்கு விரோதமான சனகரிப்பின் சேனை, அசீரியாவின் படை, ஏராளமான ஜனங்கள். ஆனால் கர்த்தருடைய எசேக்கியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு தூதன் அனுப்பினார். 1,85,000 பேரை ஒரே சமயத்தில் சங்கரிக்கும்படி தூதனை தேவன் இறக்கினார். ஆமென். இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தூதன் இறங்குவான். ஹல்லேலூயா. உன்னை சங்கரிக்க நடக்கிறவன், உன்னை துரத்து நிறுத்துகிறவன் அவன் துரத்தப்பட்டு ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான எந்த மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் குறி சொல்வதும் இல்லை. ஏனென்றால் ஜனத்துக்கு என்னென்ன செய்யப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. காண்டாமிற்கு ஒத்த பலனை உனக்கும் ஏவன் தந்திருக்கிறார். நம்ம ஜெய கம்பீரமுள்ள ஜனம். ஆகவே ராட்சதர்கள், இந்த 2 ராட்சதர்கள் பேர் சொல்ல விரும்பல, 2 ராட்சதர்களை குறித்து நீங்க நான் பயப்பட அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஜெய கம்பீரமோடு இருக்குது. நம்ம ஜெபிப்போமானால், நம்ம முழங்கால் பட்டு ஜெபிப்போமானால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாக்கு தத்தங்களை நீங்கள் படித்து ஜெபிக்க நான் விரும்பினேன். நேரம் இல்லாதபடினாலே அடுத்த வாரத்தில் படிக்கலாம். எனக்கு வந்த வாக்கு தத்துவம் தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே கர்த்தர் இந்த நாள் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கொடுமையானவர்கள் எழுப்பினாலும் அந்த சீரல் எதை குறிக்கிறது? கொண்டல் காற்று சீறி பாயும். யோபின் புத்தகம் ஜோப் 27:20 and 21 நீ வாசித்து பாருங்க. கொண்டல் காற்று அவளை வாரிக்கொண்டு போகும். போன வருஷத்துல எத்தனையோ பேரை கொரோனா வாரிக்கொண்டு போய்விட்டது. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. பலவீனங்கள் வந்தது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற என் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து உன்னை என்னையும் உத்தமமுள்ள சாட்சியாய் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். என்னோடு கூட இருந்தவர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, மண்ணுக்கு மண்ணாய் மரித்து விட்டார்கள். நீ நானும் உயிருள்ள தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கொண்டல் காற்று எப்படி வரும் அதை வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 27:20 and 21. வெள்ளத்தை போல திகில்கள் வாரிக்கொண்டு போகும். ராக்காலத்திலே பெரும் காற்று அவன் அடித்துக் கொண்டு போகும். கொண்டல் காற்று. ஏமே இந்த கொண்டல் காற்றுக்கும் ஏதவன் அடைக்கலமாக இருந்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 32:2, ஐசாயா chapter 32:2, ஐசாயா chapter 4:5. யாரு முதல்ல படிங்கம்மா. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களை போலவும் விடாய்த்த பூமிக்கு. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களோடு நடப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னபடியே செய்வார். ஹல்லேலூயா. சொன்னபடியே செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும், அவர் அடைக்கலமும், பெரும் வெள்ளத்துக்கு உதவும் அடைக்கலமும், வெயிலுக்கு உதவும் நிழலுமாய் தேவன் இருக்கிறார். ஒரு சட்டைகளை மறைவில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த தீங்கு அணுகாத வேதம் சொல்லுகிறது. ஐசாயா chapter 54:14, ஐசாயா chapter 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வாய்க்காகவும். ஹல்லேலூயா. கொண்டல் காற்று வந்தாலும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காற்று எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவிலாடு ஜெயிக்கும்படியான ஒரு பலத்தை உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது எஸ்ஐயா 59:13 வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. செபிக்கலாமா? வேதம் சொல்ற செய்தியினுடைய தொடர்ச்சியை அடுத்த சண்டே உங்களோடு கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நேரம் இல்லாதபடி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஆகவே கொடுமையான சீரல் பெருவெள்ளத்தை போல மதிலை அடித்தாலும் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு ஒதுங்கும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னோடு கூட நடப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். கம்யூனியனுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, பரிசுத்த ராபோஜம் ஆயத்தமா இருக்கிறவங்க சீக்கிரமா நீங்கள் முழங்கால் இருக்க கேட்கிறேன். அதை முடித்து விட்டு நான் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பலாம். பிரைஸ் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் டியூட்டிக்கு அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னால் தயவுசெய்து உங்களுக்கு ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட்டு போங்க. ஃபுட்டு ரெடியாக இருக்குது, அர்ஜென்ட்டாக போகிறவங்க சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். ராபோஜம் ஆயத்தமாக இருக்க சீக்கிரமாக முழங்காலில்
என்று உங்களை ஒப்புக் கொடுக்கும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சோத்ர சோத்ர சோத்ர